எங்கெங்கேயோ சுற்றுறோம், முடிஞ்சால் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஸ்பாட். உங்கள் ஃபேமிலியோடு வந்து நீங்கள் குழந்தைங்களோட இந்த இயற்கையை சுற்றி இயற்கை காட்சிகளாக இருக்கும். போகிற வழி எங்கள் கிராமத்தை சுற்றி சரி, இந்த கோயிலை சுற்றியும் சரி, இயற்கை காட்சிகள் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியோட ஒரு சாப்பாடு கொண்டு வந்துட்டு 1 ஹவர் 1/2 ஹவரோ ஸ்பெண்ட் பண்ணி இங்கே குரங்குகள் இருக்குது பார்க்கலாம். பார்க்கறதுக்கு ஒரு நல்லாவே இருக்கும். சரி, இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான கோயில். இது பார்த்தீங்கன்னா அவன்யாபுரம் லட்சுமி நரசிம்மர் கோயில் சொல்லுவாங்க. அவன்யாபுரம்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. மதுரையில் இருக்கிற அவன்யாபுரமில் இது ஆரணி டு வந்தவாசி ரோட்டில் இருக்கிற அவன்யாபுரம் லட்சுமி நரசிம்மர் கோயில். இது பார்த்தீங்கன்னா ஆரணிலேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் வரும் எக்ஸாக்டாக. அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். மெயினாக இந்த கோயிலோட விசேஷம் என்னென்னா, தோஷங்கள் நிவர்த்தி பண்ண வருவாங்க, திருமண தடை நீங்கள். அதே மாதிரி லட்சுமி நரசிம்மன்றதுனால ரொம்ப பவராக இருக்கும், அதுக்காக வருவாங்க. நாமளாவே இங்கே வந்து ஒரு சனிக்கிழமை வந்து எல்லாமே ஃபேமஸ். பெருமாள் கோயில் உங்களுக்கு தெரியும், அதுவும் லட்சுமி நரசிம்மர் கோயில்ன்றதுனால எல்லாம் விரும்பி வருவாங்க. அதுவும் புரட்டாசி சனிக்கிழமை வந்தீங்கன்னா இங்கே வந்து எப்பவுமே ஒரு திருவிழா கணக்காக கூத்து நடக்கும். நிறைய விசேஷங்கள் இங்கே சுற்றி நடக்கும். ஒரு பெரிய திருவிழாவுக்கு போனால் எப்படி உங்களுக்கு வியூ ஆகுமோ, புரட்டாசியோட எல்லா சனிக்கிழமையும் இங்கே நடக்கும். பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நான் சின்ன வயசில் அதிகமாக இங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். புரட்டாசி சனிக்கிழமெல்லாம் திரும்ப இப்போது ஸ்பெண்ட் பண்ண முடியல. இங்கே வந்து உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா புரட்டாசி சனிக்கிழமை வந்து பாருங்கள். அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு விசேஷம் என்னென்னா, இங்கே சுற்றி இருக்கிறது வந்து இது வந்து கோயில் வந்து மலை பகுதி மேலே அமைஞ்சிருக்கு. நார்மலாக நீங்கள் படி மேலே ஏறி வந்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கும், திரும்பவும் அதை தாண்டி ஒரு லென்த்தாக படி மாதிரி இருக்கும். அது மேலே வந்தீங்கன்னா என் பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோயில் இருக்கும்.